உன் சத்தியத்தை நீயே நம்ப மாட்ட, நான் நம்பணுமா? நான் அந்த பக்கம் திரும்பினதும் நீ இந்த பக்கம் கையை நல்லா சானிடைசர் போட்டு கழுவி தொடச்சிருவ. இத பாரு, இனிமே நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். நாளைக்கு ஏதாவது வெண்ணிலா மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ வந்த, எப்பா உன் சாவுகாசமே எனக்கு தேவையில்ல. சீ, நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்க, உங்களுக்கு கோவில் கடவுள். மேடம் மேடம் வெண்ணிலா மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் என் மேல எந்த தப்பும் இல்லை மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் கேட்டு போங்க மேடம். மேடம் ப்ளீஸ் சாரி மேடம். சாரி மேடம். நான் போய் சானிடைசர் கொண்டு வருவா சார். இல்லை சார், இனிமேல் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. வெண்ணிலா ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னாலும் இப்போ நமக்கு அது தேவையில்லடா. ஒருவேளை தேவைப்பட்டா தேவைப்பட்டா அவ புருஷன் கூட பேசின வீடியோவை அனுப்பிச்சோன்னு வையு, அவ தன்னால வருவா. அந்த ட்ரம் கார்டு நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இவெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ போய் சானிடைசர் எடுத்து வா. இப்போ எதுக்கு சார்? உன்னை தொட்டேன்ல, கை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா வாடா. சாரி மகா, உன்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. சாரி சொன்னீங்க, அது ஓகே. ஆனா புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லாதீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது, எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்க உங்க ஸ்டாண்ட்ல தெளிவா நின்னீங்க. இல்ல மகா, நிச்சயமா இல்ல. அவ்வளவு தெளிவா இருந்திருந்தா நான் உன் பக்கத்திலே தான் இருந்திருப்பேன். ஆனா இப்பதான் நீங்க குழப்பமா இருக்கீங்க. ஆனா கதிர் கல்யாண பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க தெளிவா தான் இருந்திருக்கீங்க. ஆனா நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு நீங்க எங்கேயும் எப்பவும் சொல்லவே இல்லை. மேக்னா தப்பானவளா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்காக நீ போராட தேவையில்லைன்னு சொன்னீங்க. அதனால தானே ஒவ்வொரு தடவையும் என் மேல கோவப்பட்டீங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னு தெரிஞ்சுதானே எனக்கு எதிராக நீங்க நின்னீங்க. மகா, நீங்க என் மேல கோவப்பட்டீங்க, என்ன திட்டினீங்க, என்ன அடிச்சீங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. நான் தப்பாவும் நினைக்கல. என் வருத்தமே வேற. என்ன மகா? இந்த குடும்பம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் பொண்டாட்டி அசிங்கப்படக்கூடாதுன்னு சுயநலமா யோசிச்சுங்க பாருங்க. அதுதான், அப்படி சுயநலமா நீங்க மாறினதுதான் எனக்கு வருத்தம். தப்புதான் மகா. அந்த நேரத்துல என்னால அப்படிதான் யோசிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அம்மா உன்னை எவ்வளவு பேசினாங்க, அப்பெல்லாம் நான் பொறுத்து போயிருக்கேன். ஆனா மேக்னா மாதிரி ஒரு தப்பான பொண்ணு முன்னால, அவ குடும்பத்து முன்னால உன்னை அவங்க அவமானப்படுத்துறதை என்னால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிற என் பொண்டாட்டி ஏன் அசிங்கப்படணும்னு அவங்க கிட்ட நான் சண்டை போட்டிருக்கணும், உன் கூட நின்னு இருக்கணும். ஆனா நான் அப்படி செய்யாதது தப்புதான். என்ன மன்னிச்சிரு மகா. ஒவ்வொரு இடத்துலயும் கண் கலங்கி நீ தலை குடிச்சு நிக்கும் போது பார்க்க முடியாம எனக்கு ஒரு கோவம் வந்துச்சுல்ல, அந்த கோவத்துல நான் நிதானம் தவறிட்டேன். நானும் மனுஷன் தானே மகா, தெரியாம பண்ணிட்டேன். விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச உண்மைலாம் உங்களுக்கு தெரியும் போது நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்கு மேல நீங்க சொல்ற சாரியோ தேங்க்ஸோ எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒரு அண்ணனா கதிரை பத்தி நான் யோசிக்க வேண்டியதெல்லாம் நீ யோசிச்சிருக்க. ஆனா நான் சுயநலவாதி மகா. நீ சொன்னது சரிதான், உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். கதிர் வாழ்க்கை போனா போட்டோன்னு சொல்லி எவ்வளவு மோசமா நான் பிஹேவ் பண்ணிருக்கேன். இதுல நீ மாறிட்டேன்னு உன்கிட்ட சண்டை வேற போட்டிருக்க. மகா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் மகா, என்ன வெறுக்காத. சாரி மகா, ப்ளீஸ் மகா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி மகா. எழுந்திருங்க. எழுந்திருங்க. நான் சொல்றத கேளுங்க. எழுந்திருங்க.
நீங்க ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும். எனக்கு உங்க மேல ஒரு கோவமும் இல்ல. உங்களால என்ன வெறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்ன ஓட வச்சது. இப்ப அந்த நம்பிக்கை ஜெயிச்சதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன் மகா. இனிமே செய்யறதெல்லாம் இருக்கட்டும். பேசிக்கிட்டே சார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணலாமேன்னு. ஓஹோ, தப்பையும் நீங்களே பண்ணிட்டு பரிகாரத்தையும் நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? அங்க கதிரும் அகிலாவும் தாலி கட்டிட்டு தனித்தனியா இருக்காங்க. ஆ, அவங்க செஞ்ச தப்புக்கு அதான் பரிகாரம், அதனால அப்படி இருக்காங்க. ஓஹோ, முதல்ல செஞ்ச தப்புக்கு தண்டனை, அதுக்கப்புறம் தான் இந்த பரிகாரம். தண்டனையா? ஏ மகா, நான் பாவம் இல்லையா? இல்ல, உங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சுல. சண்டை போட்டுட்டு நீங்களே முறுக்கிட்டு போனா நாங்க அமைதியா ஏத்துக்கணும். சண்டை போட்டது போதுன்னு நீங்களே வந்தா அப்பவும் நாங்க அமைதியா ஏத்துக்கணும். இந்த நீங்க நாங்கன்னா புரியலையே. நீங்கன்னா நீங்க ஆம்பளைங்க, நாங்கன்னா நாங்க பொம்பளைங்க. அட பாவமே, ஒரு சின்ன புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைய ஒரு நிமிஷம் ஆண்களா பெண்களான்னு கலவரமாக்கிட்டியே. அது ஒண்ணும் நம்ம ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை இல்ல, யூனிவர்சல் பிரச்சனை. இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். காலையில சண்டை போட்டுட்டோமே, பொண்டாட்டிய தேவையில்லாம பேசிட்டோமே, அவ வருத்தப்பட்டாளா, கோவப்பட்டாளா, என்ன நினைக்கிறா, எப்படி இருக்கா, எதை பத்தியும் கவலையே இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பரிகாரம் பண்றேன்னு வந்து நிக்க வேண்டியது. பகல்ல பொண்டாட்டி கழுத்தை பிடிக்க வேண்டியது, ராத்திரி வந்தா எதுவுமே நடக்காத மாதிரி கால்ல விழ வேண்டியது. பொண்டாட்டியும் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணணும். இதானே உங்க வழக்கம். உங்க ஆம்பளைங்க வழக்கம்னு அர்த்தம். இனிமே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டா முதல்ல பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் பரிகாரம். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது, ஊர்ல இருக்கிற மொத்த ஆண்களும் பாவி பயலேன்னு என்னதான் திட்டுவானுங்க. அதையும் வாங்கிக்கிட்டு கட்டில்ல அங்க ஓரமா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க. பரிகாரம் பண்றாராம், பரிகாரம். ஏய், ஸ்டெத்தஸ்கோப் தொங்க வேண்டிய கழுத்துல தாலி தொங்குதேன்னு ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா நீ ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையடி உனக்கு. கோகிலா, ஏய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டி கேட்டேன், அழுதுறாதடி. ஹலோ மேடம்,